கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இது பண்டிகை காலம். எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? ஒரு பண்டிகை என்றாலே மகிழ்ச்சி உண்டாகும் இல்லையா? அதனால இந்த மகிழ்ச்சி நாளிலே நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் சார் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா? இதுல எந்த இடங்களுக்கு போனாலும் சரி, பெரிய பெரிய சிட்டிகளா இருக்கட்டும், சின்ன கிராமமா இருக்கட்டும், ஸ்டாரை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க எல்லாரும். ஸ்டார் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இது இயேசு பிறப்பில் சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தை குறித்ததான ஒரு காரியம் என்று மக்கள் எல்லாரும் பேசிக்கொள்ளுகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று ஆழமாய் கவனித்தால் நலமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபியருடைய எல்லைகளை நொறுக்கி சேப்புத்திரருடைய வரைக்கும் நிர்மூலமாக்கும் என்று இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறான். கண் திறக்கப்பட்டவன் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு மோவாப் தேசத்து ராஜா பாலாக் என்பவன் கூலி கொடுத்து அவனை அழைத்து வந்த பொழுது அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க அழைத்தான். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தது ஆபிரகாமை கொண்டு ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மூலமாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததியை யாரும் சபிக்க முடியாது இல்லையா? அப்படி சபிக்க வந்தவருடைய கண்களை திறக்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் ஒரு நட்சத்திரத்தை காண்பேன், இப்ப அல்ல, சமீபம் அல்ல, அந்த நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு தெளிவான வெளிப்பாட்டை. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரத்தை வெளியே கொண்டு வரணும் இல்லையா? உதிக்கக்கூடிய நட்சத்திரத்தை அது வெளிப்பட வேண்டும் அல்லவா? இப்ப பரலோகத்திலே விற்றிருக்கிற தேவன், அவர் சமூகத்திலே சன்னிதானம் இருக்கிற காபிரியேல் தேவதூதன் இந்த வார்த்தையாகி இயேசுவை கொண்டு மரியாள் இடத்துல வருகிறார். மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று மரியாளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. அவ அந்த காலத்துல ஒரு புனிதமான பெண், கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பெண்ணை பார்த்து காபிரியேல் தேவதூதன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளை வாழ்க. அப்போ ஒரு வாழ்த்துதல் வருகிறது என்றால் வாழ்த்துதலுக்கு பின்னால ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. நீங்க நல்ல கவனிங்களேன். ஒருவரை சந்திக்கும் போது வாழ்த்து சொல்லும் பொழுது என்ன காரணமா வந்தீங்கன்னு கேட்பாங்க தெரியுமா? அதே மாதிரி காபிரியேல் தூதன் அவரை வாழ்த்தும் பொழுது அதுக்கு பின்னணியில் உள்ள காரியத்தை அவர் சொல்லுகிறான், நான் தேவனுடைய சன்னதியிலிருந்து வருகிறேன், சன்னிதானத்திலிருந்து வருகிறேன், உனக்கு இந்த நற்செய்தியை சொல்லும்படி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இங்க பாருமா, நீ ஒரு குமாரனை பெறுவா, அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று. இயேசுவுக்கு இம்மானுவேலாகி இயேசு கிறிஸ்து என்று பெயர். இம்மானுவேல், இயேசு கிறிஸ்து, இந்த 3 பெயருடையவர் இயேசு. சரிங்களா? இப்ப இந்த நட்சத்திரம் எங்க வரணும் அப்படின்னா மரியாளுடைய கருவறைக்கு வரணும். அவ யாக்கோபில ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு சொன்னார்ல, அந்த யாக்கோபின் சந்ததி தானே இந்த மரியாள். இந்த மரியாளுடைய கருவறைக்குள்ளே இந்த நட்சத்திரம் வரணும். இந்த நட்சத்திரத்தை அவர் கொண்டு வந்து பேசி கொண்டிருக்கிறார். கடைசியாக எல்லாம் பேசி முடிஞ்சு, அதாவது உன்னதமானவர் உண்மையில வருவார், பரிசுத்த இடத்துல இடுவார்,
முன்னெடுத்த பிறக்க போது பரிசுத்தமா இருக்கும், உன் இனத்தாலாகி எலிசபெத் இப்பொழுது 6ஆம் மாதமா இருக்கான்னு சொன்ன உடனே அவளால ஒன்றும் சொல்ல முடியல. சரி, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று சொன்னார். வார்த்தையின்படி ஆக கடவுள் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையை கொடுத்து விட்டா காபிரியேல் தூதன் பரலோகம் போய்விட்டார். இப்ப நட்சத்திரம் உள்ள வந்து விட்டது. மரியாளுக்குள்ள நட்சத்திரம் கருவறையில உதித்திருக்கிறது. இந்த நட்சத்திரம் வெளிப்பட வேண்டும். இந்த நட்சத்திரம் வெளிப்பட வேண்டும். இந்த நட்சத்திரத்தினால இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஏறது பிறக்கிற பிள்ளைகள்லாம் கொல்லுன்னு சொன்னது காரணமே இந்த நட்சத்திரம் தான். சோத்திரம். அதனால நட்சத்திரமாகிய இயேசுவை கவனியுங்கள். நட்சத்திரமாகிய இயேசு, இந்த இயேசு நமக்குள்ள வந்துறாருல, வந்தவர்கள் நம்ம பிரகாசிக்கிறோமா இல்லையா? ஏன்னா பிரகாசிக்கும், நட்சத்திரமாவது பிரகாசிக்கும். இயேசு நமக்குள்ள வந்துட்டார்ல, அப்ப நமக்குள்ள வந்து அப்படின்னு கேட்டா கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருப்பது அந்த ரகசியம், நமக்குள் இருப்பது ரகசியம். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய செய்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மறுசீரமைப்பின் காலம், மறுசீரமைப்பின் செய்தி. இந்த செய்தி என்ன, தலைப்பு என்ன? மறுசீரமைப்பு. ஒரு சிருஷ்டிப்புல விழுந்து போன ஆதாமுடைய சந்ததியினால வந்த விளைவு மறு சிருஷ்டிப்புல, அதாவது சீரமைப்பு, மறு சிருஷ்டிப்புல நம்மை புது சிருஷ்டியாக அவர் மாற்றுகிறார். இயேசு நமக்குள்ள வரும்பொழுது, அந்த நட்சத்திரம் வரும்பொழுது நம்ம என்னவா மாறும் தெரியும்? புது சிருஷ்டியா மாறுறோம். பழசெல்லாம் ஒளிந்து போயிருது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரம் நமக்குள்ளே வந்து உதிக்கும் பொழுது நாம் பிரகாசிக்கிறோம். இருள் விலகிறது, இருள் விலகிறது, அடிமைத்தனம் விலகிறது, சிறையிருப்பு மாறுகிறது. தடைகள், போராட்டங்கள், பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. இயேசுவாகி நட்சத்திரம் உள்ளே வரும்பொழுது நீங்கள் பிரகாசிக்கணுங்க. அதனால்தான் அவரு பவுல் அப்போஸ்தலன் இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார். 2 கொரிந்தியர் 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எப்படி பாருங்களேன், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண தேவன் தம்முடைய குமாரனுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ நட்சத்திரம் இருதயத்திலே பிரகாசிக்க வேண்டும். இருதயத்துக்குள்ளே பாருங்களேன், 3 விதமான காரியங்களுக்குள்ள இந்த நட்சத்திரம் வேலை செய்யணுங்க. எதெல்லாம் வேலை செய்யணும்? ஆவியில வேலை செய்யணும், ஆத்மாவில வேலை செய்யணும், சரீரத்துல வேலை செய்யணும். இந்த 3 சரியாக என்ன செய்யணும்னா வேலை செய்யணும். ஆனா இன்றைக்கு நம்முடைய ஆவியில இந்த நட்சத்திரம் பிரவேசிக்கிறத வச்சுக்கிறோமே, ஆவில ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது. ஆவில எப்படி உயிர் மீட்சி உண்டாகுதுன்னா, இயேசுவாகிய நட்சத்திரம், இயேசுவாகிய ஜீவன் உள்ளே வரும்பொழுது ஆதாமுடைய மரணம் வெளியே போகிறது. இவனுக்கு நிறைய வாழ்க்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. ரட்சிப்பினுடைய ஆள் அர்த்தத்தை கேட்டு பாருங்க, உங்களால சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அதை பற்றியான அறிவு இல்லை. எப்படி ஜீவன் உள்ள வந்துச்சு, மரணம் வெளியே போச்சு, இதுக்கு பேர் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம என்ன செய்யறோம்னா, நாம பெற்று நாமளே வைத்துக் கொள்வதில்ல, அது மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நட்சத்திரமாகிய வெளிச்சம் உள்ள பிரகாசிக்குது. ஆனா மற்றவங்களுக்கு அதை நினைச்சிருது இல்ல, நீங்க கொண்டு போறது இல்லை. அதான் பெரிய பாவம், பாவத்திலே பெரிய பாவம். சுயநலமா இருக்கக்கூடாதுங்க. நட்சத்திரமாகிய இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க அனுபவித்தது போல மற்றவங்களும் அனுபவிக்கணும் இல்லையா? மற்றவங்க இருள் இருக்கிறாங்க. இப்ப ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சமே இயேசுதானே, அந்த நட்சத்திரம் இயேசுதானே. அப்ப இருள் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் அது போகணும். நீங்க இருள் இருந்து விளக்கப்பட்டாச்சு, நாம எல்லாம் இருள் இருந்து விளக்கப்பட்டோம். நாம மற்றவங்களுக்கு அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அது போய் சேரணுமா? அந்த வெளிச்சம், இந்த ஒளி உள்ள போகணுமா இல்லையா? அவங்களும் மாற்று வழியை உண்டாக்கணுமா? மாற்றப்பட வேண்டுமா இல்லையா? அப்ப மாற்றப்பட வேண்டுமானால் மனுக்குலத்தின் மேல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அவர் எப்படி அனுப்புறார் தெரியுமா?
பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறார் என்று சொல்லி யோவான் 10:35 சொல்லுகிறது. பிரியமான தேவச்சனமே, வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் கவனிக்கணுங்க. எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காகத்தான் தேவன் நமக்கு இந்த கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு அந்த நோக்கமே நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காகத்தான். அதனால்தான் அவர் ஜீவன் உண்டாக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன்றார். ஆக இயேசு வந்த நோக்கம் என்ன? நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வந்த நோக்கம் என்ன? இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நாம் பிரவேசிக்கிறோம். இருள் விலகிறது, வெளிச்சம் உள்ளே வருகிறது. நாம் தடவி திரிந்த காலம் போக, நாம் தவறான வழியில நடந்த காலங்கள் போக, என்னுடைய எண்ணங்கள் சிந்தைகள் தடுமாறிக்கொண்டிருந்த காலத்தினுடைய நிறைவுகள் போக, இப்பொழுது வெளிச்சம் வந்த பிறகு என் கண்கள் திறக்கப்பட்டு, அதான் பவுல் சொல்லுகிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்ணை தந்தரல வேண்டும் என்று. அதே மாதிரி தாவீது சொல்லுகிறார் சங்கீதத்துல, நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிய கண்களை திறந்தரணும். அப்போ கண் திறக்கப்பட வேண்டும். கண் திறக்கப்பட்டதுனால்தானே பேழையாம் ஒரு நட்சத்திரத்தை நான் காண்பேன், இப்பொழுது அல்ல, சமீபமாய் அல்ல. யாக்கோபில ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலில் ஒரு செங்கோல் தோன்றும், அது ஆளுகை செய்யும். இயேசுவாகி நட்சத்திரம் உள்ளே வந்து விட்டால் அது ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அவர் ஆள பிறந்தவர். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வாழ வைப்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை வாழவும் ஆழவும் வைத்திருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து அனுபவித்து வாழாவிட்டால் எப்படிங்க? ஆக மறுசீரமைப்பு. பழைய வாழ்க்கை விழுந்து போச்சு இல்ல, விழுந்து போற வாழ்க்கை விழுந்து போறது நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சீர்படுத்துவார். கடன் உட்காராதீங்க, கடனை மாற்றி மறுசீரமைப்பார். வேலை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அது ஒரு மறுசீரமைப்பை உண்டாக்குவார். உங்க வாழ்க்கையில அவர் வந்துவிட்டால் மறுசீரமைப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்து அழகாக நடத்துவார். அதான் கிறிஸ்துமஸ்ங்க. கிறிஸ்துமஸ் என்ன? கேக் வெட்டுறதும், ட்ரெஸ் எடுத்துறதும், பிரியாணி போட்டு சாப்பிடுறதும் அதுவாக கிறிஸ்துமஸ் இல்லைங்க. கிறிஸ்துமஸ்னால என்ன தெரியுமா? அவர் நமக்கு வந்தது நல்ல செய்தி போல நாமும் நல்ல செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு போகணுமா இல்லையா? இயேசு உங்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, உலக ரட்சகர் அல்லவா, உலகத்துக்கே சொந்தக்காரர் அல்லவா. அந்த இருள கிடக்கிற ஜனங்கள், அந்த பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள், விடுதலையாக்கப்படாம இருக்கிறவங்க, தவிக்கிறவங்க, தடுமாறுறவங்க, ஐயோ பண்டிகை காலம் வந்துட்டேன்னு புலம்புறவங்க, கலங்குறவங்க, குழம்புறவங்க மத்தியில இந்த நட்சத்திரம் உள்ள வந்துட்டா எல்லா குழப்பமும் புலப்பமும் எல்லா வேதனையும் வருத்தமும் எல்லாம் மாறிடுமே, எல்லாம் மாறிடும். எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிருங்க. அதனால்தான் சொன்னார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த வெளிப்படும் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அதனால சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்க இருக்குன்னா இயேசுவினால்தான் வரும். இயேசுவினால் தான் வரும், வேற எங்கேயும் என்ன செய்யாது, வராது. வேற எங்கேயும் நீங்க தேடி பாருங்க, கிடைக்காதுங்க. அப்படி கிடைச்சிருந்தா இதுக்குள்ள எப்படி எத்தனோட வாழ்க்கை எங்கெல்லாம போயிருக்குமே. ஆக இயேசுவை தவிர ரட்சிப்பு இல்லை, இயேசுவை தவிர பிரகாசம் இல்லை, இயேசுவை தவிர மகிமை இல்லை, இயேசுவை தவிர ஆசீர்வாதம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை என்பதை நல்லா அறிந்து கொண்டு நான் பெற்ற நட்சத்திரத்தை, நான் பெற்ற அந்த வெளிச்சத்தை, நான் பெற்ற அந்த பிரகாசத்தை, நான் பெற்ற அந்த அன்பை, நான் பெற்ற அந்த கிருபையை, நான் பெற்ற அந்த மகிமையை, நான் பெற்ற அந்த வல்லமையை ஜனங்களுக்கு கொண்டு போவதற்கு தேவன் என்னை தாயின் கருவிலை முன் அறிந்து முன் குறித்து அவர் பிரித்தெடுத்தாரே. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள். அப்படினால்தான் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? மறுசீர் அமைப்பு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மறுசீரமைக்க வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்போமா? என்ன காரியமா இருக்கட்டும், ஏங்க முடியாதுன்னு சொன்னதுலதான் ஒரு புது துவக்கத்தை அவர் உண்டாக்குவார். சிலுவையில எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னவர் எல்லாவற்றையும் முடிச்சுதான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவார். அதனால மறுசீரமைப்பை செய்வதற்காக வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருக்கு வாழ்க்கையில, ஆவில, ஆத்மாவில, சரீரத்துல, குடும்பத்துல, உறவுகள்ல, பிரிந்து கிடக்கிற உறவுகள்ல மறுசீரமைப்பார். சமாதானம் இல்லாத குடும்பத்துல சமாதானத்தை ஏற்படுத்துவார். சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவார். நீங்க விரும்பினால் அவர் வந்து வாசம் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய இருதயத்தை திறப்போமா?
நம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான நல்ல காலை வேளையில, நல்ல இந்த அருமையான கிறிஸ்துமஸ் காலத்துல, பிறப்பின் பண்டிகையின் காலத்துல ஆண்டவரை கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில மறு சீரமைப்பை நீர் வைத்திருக்கிற என்பதை அறிந்தவர்களாய் அனுபவித்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. மறு சீரமைப்பை உண்டாக்குகிறவர் நீர் என்பதை மக்கள் அறிந்து புரிந்து வாழ உதவி செய்யும். இந்த பண்டிகை காலம் பிள்ளைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கட்டும், மிகுந்த மன மகிழ்ச்சியா இருக்கட்டும், மன நிறைவா இருக்கட்டும். ஆசீர்வாதிங்க, ஆரோக்கியப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை கிருபையும் தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லாருக்கும் இனிதான, இன்பமான, அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நானும் அன்பு மகன் சாமுவேல் சின்னத்தாயும் சேர்ந்து உங்களை மனதார வாழ்த்துகிறோம். God bless you.